வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அப்பா. அந்த அப்பாவுடைய பரிசுத்தமான அன்பு, அந்த பாசம், அப்பாங்கிற அந்த ஒற்றை சொல் படுத்துற பாடு நம்மள. இத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். எனக்கு என் அப்பா தான் முதல் கதாநாயகன். எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே அவங்க அப்பா தான் முதல் கதாநாயகனா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுடைய அன்ப பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவதுங்க அப்பா, அப்பான்னு சொல்லும்போதே நம்ம வந்து ஒரு நம்மளுடைய உடம்பே அப்படி சிலிர்க்குங்க. ஏன்னா, அந்த மாதிரி அப்பா பாசத்துக்கு நிகர் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு தராசு தட்டுல நீங்க மாமா, அம்மா, அம்மா நம்ம சொந்த பந்தம், கணவர், மனைவி அப்படி இப்படின்னு 1008 சொந்த பந்தங்களோட பாசங்க எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஒரு சைடு ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை அப்பா, அப்பாங்கிற பாசத்த வைங்க. அப்பாங்கிற பாசம் தாங்க உசத்தியா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் காட்டுறவங்க இந்த உலகத்துல நம்ம அப்பா ஒருத்தரால தாங்க முடியும். அந்த அப்பாவ பத்தி தான் நான் பேசுறேன். எனக்கு எங்க அப்பாவ ரொம்ப 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 பிடிக்குங்க. அப்பான்னா எனக்கு உயிரு. என் அப்பாவுக்கும் அப்படிதான். நான்னா உயிரு. எனக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு அப்பா தான் அவ்வளோ ரொம்ப பிடிச்சவங்க. அப்பாக்களுக்கும் தான் குழந்தைகளுக்காக என்ன வேணா செய்வாங்க. தனக்கு என்ன நடந்தாலும் பரவால்ல. ஆனா தான் குழந்தைக்கு ஒண்ணுன்னா உடனே உயிர கூட விடுவாங்க. அந்த அளவுக்கு அப்பாவோட அன்பு பரிசுத்தமா இருக்கும். சொல்லுவாங்க, "தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை" அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. நம்ம அப்பா நம்ம மேல காட்டுற அக்கறையில சொல்ற சொல்லு ஒண்ணு ஒண்ணுக்கும் 1000 மந்திரம் நிறைஞ்ச அர்த்தங்கள் இருக்குங்க அதுல. அந்த அளவுக்கு நம்ம அப்பாவுடைய வார்த்தைகள் நமக்கு அவ்வளோ முக்கியம். ஏன்னா, அதுதான் நம்மள பண்படுத்தும், நம்மள ஒழுக்கப்படுத்தும், நம்மள செம்மையடைய செய்யும், நம்மள உயர்த்தும். தான் பட்ட அனுபவம், கஷ்டம் எல்லாத்துலேருந்தும் நம்மள காப்பாத்தும். அது எல்லாமே எது? அந்த அப்பாவுடைய அந்த சொற்கள், மந்திர சொற்கள் தாங்க நம்மள உயர்த்துது. அடுத்தது அம்மாவோட அன்பு பார்த்தீங்கன்னா வெளிய தெரிஞ்சிரும். அம்மா சொல்ற அன்பு, அம்மா காட்டுற அன்பு நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும், தெரிஞ்சிடும். ஆனா அப்பாவோட அன்பு வெளிய தெரியாது. அவர் வெளிய காட்டிக்கவே மாட்டாரு. அது வந்து வெறும் அன்பா மட்டும் இருக்காதுங்க. அக்கறை நிறைஞ்ச அன்பா இருக்கும். நம்ம மேல அக்கறையும் சேர்த்து அதுல இருக்கும். அந்த அன்புல வெளிப்படும். அப்படி ஒரு உன்னதமான அன்பு தான் அப்பாவோட அன்பு. நான் பொறந்தப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்க மாட்டேனா. கருப்பா இருப்பேனா. அப்ப எல்லாரும் வந்து சுத்தி இருக்க பார்க்க வந்தவங்கலாம் எங்க அப்பாட்ட சொல்லுவாங்களாம். "என்ன ராஜு, உன் பொண்ணு இப்படி கருப்பா இருக்குது. பார்க்க நல்லாவே இல்ல." அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களாம். அதுக்கு எங்க அப்பா சொல்லியிருக்காரு, "எனக்கு வந்து பெண் தேவதை பிறந்திருக்கா. என் குழந்தை எனக்கு தேவதை தான்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத வந்து என் அப்பாவோட நண்பர் அவங்க வந்து சொல்லி நான் கேட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. டெய்லி டைரி எழுதி வைப்பாரு. இத நாங்க படிச்சதில்ல. இப்ப எங்க அப்பா எங்களோட இல்ல. கடவுள்ட்ட போயிட்டாங்க. அப்ப நாங்க தற்செயலா எங்க அப்பாவோட டைரி எடுத்து படிக்க நேர்ந்தது. அதுல நான் பிறந்த டேட் போட்டு அவர் எழுதியிருக்காரு. அ அதாவது "இன்னைக்கு எனக்கு பெண் குழந்தை பிறந்ததாக தகவல் சொன்னார்கள்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் போய் பார்த்தேன். பார்த்தபோது எனக்கு பெண் பெண் குழந்தை தான் பிறந்திருந்தாள். பெண் குழந்தை தேவதையாக இருந்தாள். எல்லாரும் சொன்னாங்க, கருப்பு கருப்புன்னு அவள சொன்னாங்க. ஆனா, என் குழந்தையோட கண்ண பார்த்தேன். அதுல அந்த வெளிச்சத்த பார்த்த உடனே நான் நெனச்சேன், எனக்கு சரஸ்வதி தேவியே மகளா வந்து பொறந்திருக்கா. நான் அப்படின்னு சொல்லி மனம் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எழுதியிருந்தாருங்க. இந்த மாரி ஒரு வார்த்தை வேற யாரால எழுத முடியும்? நம்ம அப்பாவ தவிர. ம். இந்த உலகத்துல நம்மள இவ்ளோ அழகா தன் குழந்தைய வந்து யாரு என்ன சொன்னாலும் தனக்கு அழகு தேவதை அப்படின்ட்டு தான் பெண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும். யாரையுமே இந்த மாரி நினைக்கிற ஒரு அன்பு, அப்பா அன்ப தவிர வேற யாராவது இருக்க முடியும்? இந்த நேரத்துல நம்ம நா. முத்துக்குமார் எழுதின அந்த பாடல் தான் நமக்கு வருது. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே பின்னே அப்படின்ட்டு இந்த பாட்டு ஃபுல்லா கேட்கும்போது முத்துக்குமார் எவ்வளோ உணர்ந்து எழுதியிருக்காரு. இந்த உலகத்துல எல்லாருக்குமே அப்பா அவ்வளோ முக்கியங்க. கடவுள் முருகருக்கு அவங்க அப்பா முக்கியம். நம்ம கிருஷ்ணருக்கு அவங்க அப்பா படாத பாடுபட்டு அவர் உயிரை காப்பாத்தினாரு. அது மாதிரி எத்தனையோ பேருக்கு உலகத்துல இருக்கிற எவ்வளோ பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஸ்டாலினா இருக்கட்டும்,
உதயநிதி ஆகட்டும், இல்லை அதுக்கு மேலே விஜய் ஆகட்டும், தளபதி விஜய் ஆகட்டும், தல அஜித் ஆகட்டும், யாருக்கா இருந்தாலும் அவங்க அப்பா தாங்க அவ்வளோ ஒரு இது. அப்பா இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கவே முடியாதுங்க. அப்புறம் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்களை வந்து இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு, பாருடா கண்ணா இதுதான் நான் பார்த்த உலகம் அப்படின்னு காட்டுவாங்க. ஆனா அப்பா என்ன பண்ணுவாரு, குழந்தைங்கள தோள் மேல உட்கார வச்சு, இது இது வந்து நான் பார்க்காத உலகம், நான் பார்க்காத உலகத்தையும் நீ பார்க்கணும்டா கண்ணா அப்படின்னு சொல்லி நம்மள சுத்தி காட்டுவாங்க. இதுதாங்க அப்பாவுடைய அன்பு. அப்புறம் அப்பா வந்து நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அப்படி பதறுவாங்க. அவ்வளோ இது. ஒரு இன்சிடெண்ட்டு, நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப காய்ச்சல். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தும் என்னால் தூங்க முடியல. என் அப்பா வந்து பகல் முழுக்க என்னை மேலே போட்டு தட்டி கொடுத்து நடந்துக்கிட்டே இருந்தாருங்க. நைட் ஆகி எனக்கு தூக்கம் வரல. நான் அனத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இன்னமும் அது. என்னை வந்து ஈஸி சேரில் அவர் படுத்துக்கிட்டு அவர் மேலே என்னை படுக்க வச்சு தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. நான் எப்பெல்லாம் முழிக்கிறேனோ முழிக்கும் போதெல்லாம் எந்திரிச்சு அந்த வராண்டால இப்படி 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 உலாத்திக்கிட்டே இருப்பார். காலையில் வரைக்குங்க கொஞ்சம் கூட அவர் தூங்கலை, ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. என்னை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. மறுநாள் தான் எனக்கு சரியாச்சு. அப்புறம் தான் அவர் சரியானார். அந்த மாதிரிங்க இந்த உலகத்தில் இதை விட நம்ம வேற யாருக்கிட்டங்க உரிமை கொண்டாடிட முடியும்? அப்பாவை தவிர. அந்த அன்புங்க அப்பா அன்பு. அப்புறம் உலகத்தில் 1000 சொந்தம் இருக்கலாங்க. 1000 சொந்தம் இருந்தாலும் நம்ம அப்பாவுக்கு ஈடு ஆகவே ஆகாது. ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு 2 நண்பர்கள். அதில் ஒருத்தர் சொன்னாப்லையா அவங்க அப்பா இல்லை இப்போ. அதில் அந்த பையன் சொன்னான், டேய் இது வந்து எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த கார் என்கிட்ட இருக்குது, இது பாரு இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வீடு இது எனக்கு இருக்குது, இங்கே அப்பா வந்து எனக்கு சொத்துலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த சொத்துலாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தான் இன்னொரு பையன்கிட்ட. உன்கிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொன்னான், உன்கிட்ட உங்கள் அப்பா வாங்கி கொடுத்த எல்லா பொருளும் இருக்குது, ஆனால் என் கூட என் அப்பாவே இருக்காரு அப்படின்னு சொன்னான். ஒரு நிமிஷம் அந்த பையன் அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. எவ்வளோ ஒரு உன்னதமான வார்த்தை இல்லை? எந்த பொருளுக்கும் எந்த ஒரு பணத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம அப்பாவுடைய அன்பு ஈடு ஆகாது அப்படின்றது அதில் புரியுது இல்லைங்களா? அப்புறம் இந்த உலகத்தில் நமக்கு அறிவை காட்டுறதுக்கும் அன்பை காட்டுறதுக்கும் ஒழுக்கத்தை காட்டுறதுக்கும் அக்கறையை காட்டுறதுக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனி உறவுகளை படைக்க முடியாதுன்னு நினச்ச கடவுள் படைச்ச ஒரே ஒரு உயிர் தான் அப்பா. இந்த அப்பான்ற ஒருத்தரை படைச்சிட்டு இத்தனையும் அவருக்குள்ளே படைச்சிருக்காங்க. அவ்வளோ உன்னதமான உறவு தாங்க நம்ம அப்பா உறவு. அப்புறம் அப்பா வந்து நம்மளை விட்டுட்டு ஒரு பொருளை கூட சாப்பிட கூட மாட்டாங்கங்க. ஏன்னா சாப்பிடும்போது கூட அந்த பொருள் நம்ம பசங்களுக்கு ஆகும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. எங்கள் அப்பா வந்து வேலை பார்க்கும்போது அவங்க கூட இருக்கிறவங்க நண்பர்கள் கூட வேலை பார்க்குறவங்க வந்து இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது செஞ்சோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ இல்லை சாக்லேட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா எங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார், உடனே ஒரு பேப்பரில் அதை மடக்கி உள்ளே வச்சுப்பார். அவங்க கேட்பாங்க, ஏன் இப்போ சாப்பிடாம எங்கே எடுத்து வச்சிட்ருக்க அப்படின்னா, இல்லை என் பசங்களுக்கு இது பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, சரி அதை வச்சுக்கோங்க, இந்தாங்க இன்னொன்று தரேன், இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா அதையும் சுருட்டி வைப்பாராம். ஏப்பா இதையாவது சாப்பிட வேண்டியதானப்பா, அந்த ஒன்று அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னா அதுக்கு எங்கள் அப்பா சொல்லுவாராம், ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு போனால் என் 2 பசங்களும் ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடுங்க, இதே நான் 2 சாக்லேட் எடுத்துகிட்டு போனால் ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு வராங்க. அந்த அளவுக்கு அப்பாவோட அன்பு பார்த்திங்கன்னா சுயநலமற்ற அன்பு தாங்க. இதுக்கு நிகர் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்காது. 1000 சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நமக்கு நம்ம அப்பா தாங்க ரொம்ப 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 முக்கியம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு மகளாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்பா நீ தான் எனக்கு அப்பா, நான் தான் உனக்கு பொண்ணு, இப்படித்தான் பிறக்கணும், உன் அன்பு முழுவதும் எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆமாங்க, இந்த வார்த்தைகளோட வழி என்னன்னு அப்பா இல்லாதவங்க கிட்ட அப்பா இழந்தவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்பாவோட அன்பு ரொம்ப உன்னதமான அன்புங்க. எனக்கு என் அப்பாவை ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்குமா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.